காவிரி படுகை மக்களிடம் ஒரு செய்தியை ஆழ்ந்த கவலையோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காவிரி படுகை பத்திரமாக இருந்தால்தான் தமிழ்நாட்டினுடைய உணவு உறுதிப்பாடு பத்திரமாக இருக்கும். ஆனால் காவிரி படுகையை மீண்டும் மீண்டும் எண்ணெய் நிறுவனங்கள் அச்சுறுத்துகின்றன. ONGC காவிரி படுகையில் 1984 முதல் 712 கிணறுகளுக்கு குறையாமல் எண்ணெய் எரிவாயு கிணறுகளை அது அமைத்திருக்கிறது. படுகை பாழாகி இருக்கிறது, நிலத்தடி நீர் கெட்டிருக்கிறது, நிலத்தின் வளம் கெட்டிருக்கிறது, காற்று மாசுபட்டு இருக்கிறது. காவிரி படுகை மக்கள் நோயாளிகளாக மாறியிருக்கிறார்கள். தோல் நோய், புற்றுநோய், இன்னும் பல நோய்களுக்கு அவர்கள் இலக்காகி இருக்கிறார்கள். இந்த நிலையில காவிரி படுகையை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தோடு தான் தமிழ்நாடு அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தை 2020 கொண்டு வந்தது. அந்த சட்டத்திலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, விவசாயம் சாராத சில தொழில்களால் படுகை பாழாகி இருக்கிறது என்பதை அந்த சட்டமே சொல்லுகிறது. ஆனால் அந்த சட்டம் வந்த பிறகும் கூட காவிரி படுகை இன்னமும் ஆபத்திலிருந்து மீளவில்லை. காரணம், 2020 பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் புதிய ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் எதையும் இங்கு கொண்டு வர முடியாது என்று தடை செய்துவிட்டது. ஆனால் பழைய திட்டங்கள் தொடர்வதை அது தடை செய்யலை. முன்னமே காவிரி படுகை பாழாகி இருப்பது என்பது பழைய திட்டங்களால் தானே. ஆனால் அந்த திட்டங்கள் தடை செய்யப்படலை. அப்போ தமிழ்நாடு அரசு நமக்கு என்ன புரிதலை கொடுத்ததுன்னு சொன்னால், பழைய திட்டங்கள் என்பது கொஞ்ச காலம் செயல்பட்டு அதான் நின்று போகும், காவிரி படுகை முழுமையாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாறும் என்று சொன்னாங்க. ஆனால் இங்கே நிலைமை தலைகீழாக இருக்கிறது. ONGC இன்னைக்கு நாங்கள் மராமத்து செய்ய போகிறோம் என்கிற பேரில் பெரிய வேலை திட்டங்களோடு இன்னைக்கு இங்கே களத்தில் இறங்கி இருக்கிறாங்க. ஒரு 35 பழைய எண்ணெய் கிணறுகளை, எரிவாயு கிணறுகளை பராமரிப்பு செய்ய போவதாக, மராமத்து என்ற பெயரில் செய்ய போவதாக அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் முதல் கட்டமாக 8 கிணறுகளை மயிலாடுதுறை, குத்தாலம் வட்டங்களில் மராமத்துக்கு என்று அவர்கள் அறிவித்தார்கள். இந்த 8 கிணறுகளின் பெயர்கள் கூட மக்களுக்கு தெரியாது, எந்தெந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. நமக்கு தான் தெரியாதுன்னு சொன்னால் மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியல. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் நாங்கள் கேட்டபோது அது எந்தெந்த கிணறுகள்னு சொல்லி அவங்களால அடையாளப்படுத்த முடியல. இந்த நிலையில தான் அவங்க 8 கிணறுகள் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு விஷயத்துல ONGC நிறுவனம் தெளிவா இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் காலத்துல 2013 மீத்தேன் திட்டம் தடை செய்யப்பட்டது. அதற்கு காரணம் நீரியல் விரிசல் என்ற அந்த ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் முறை, அது அபாயகரமானது என்பதால். அதற்கு அடுத்த கட்டமாக முதலமைச்சர் அன்றைய, அதன் பிறகு அடுத்து வந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தை 2020 கொண்டு வந்தாங்க. 2015 மீத்தேன் திட்டம் நிரந்தரமாக தடை செய்யப்பட்டது ஜெயலலிதா அம்மையார் அவர்களால். அதன் பிறகு இப்போ வந்த முதலமைச்சர் அவர்கள் MK ஸ்டாலின் அவர்கள் 2021 புதுக்கோட்டை மாவட்டம் வடதெருவில் எண்ணெய் கிணறு வரக்கூடாது என்று மத்திய அரசை வற்புறுத்தி அதை தடுத்தார். அரியலூர்ல 10 கிணறுகள், கடலூர்ல 5 கிணறுகள், அப்புறம் ராமநாதபுரத்துல 20 கிணறுல ஒன்றில் அமைக்க அனுமதி கோரிச்சு ONGC. எதற்கும் இது வரைக்கும் அனுமதி கொடுக்கல. விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், இன்றைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள், இவங்க எல்லாமே இங்கு எந்த ஹைட்ரோ கார்பன் திட்டமும் இந்த நீரியல் விரிசல் முறையும் இருக்கக்கூடாது என்பதற்காக தானே இவ்வளவும் செஞ்சாங்க. ஆனா ONGC ஒரு புதிய வழியை இப்ப கண்டுபிடிச்சிருக்கு. மராமத்து என்ற பெயர்ல அவங்க எங்களுக்கு புது இடமே வேண்டாம், முன்னமே தான் 712 கிணறு இருக்குல்ல, அந்த கிணறின் வளாகத்துக்குள்ளாரையே பெரிய வேலை திட்டங்களை, புதிய கிணறு அமைக்கிற வேலையை அங்க செஞ்சிடுறது என்று அவர்கள் செயல்படுறாங்க. அவங்க
கடந்த 21/5/2024 அன்றைக்கு நாங்கள் 8 பழைய கிணறுகளை மராமத்து செய்ய போகிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. இந்த மராமத்துங்கிறது ஒரு மந்திர சொல். மராமத்துங்கிறதுல வால்வு மாத்துறது, அதை கிணறை சுத்தம் செய்வது இதுவும் அடங்கும். மிகப்பெரிய வேலையை அவங்க உள்ளடக்கி இருக்கிறாங்க. மராமத்து என்பதற்குள் எதெல்லாம் அடங்குங்கிறது மாவட்ட நிர்வாகத்துக்கும் தெரியல, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் தெரியல. சாதாரணமாக ஒரு மராமத்துன்னு சொன்னா 1 நாள்லேருந்து 3 நாள்ல முடிக்கும். சில சமயம் 7 நாள் வரைக்கும் கூட ஆகியிருக்குது கடந்த காலத்துல. நாங்களும் 10 ஆண்டுகளாக இந்த செயல்பாடுகளை ஊன்றி கவனிச்சுக்கிட்டே வர்றோம். ஆனால் இப்ப ஒரு பழைய கிணறுலையும் 45 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் வேலையை செய்கிறாங்க. நீங்க இணையத்துல பாருங்க, ஒரு புதிய ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைக்க 45 நாள்லேருந்து 60 நாட்கள் ஆகும். அப்ப என்ன செய்யறாங்க இவங்கன்னு சொன்னா, பழைய எண்ணெய் கிணறுல எவ்வளவு சாமர்த்தியசாலிகள் பாருங்க. பழைய எண்ணெய் கிணறுல அந்த எண்ணெய் கிணறின் வாய் அப்படியே தான் இருக்குமா. அது உள்ளார 1500 மீட்டருக்கு கீழே, அதற்கு கீழே அப்படியே பக்கவாட்டில் குழாய்களை செலுத்தி 3 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் பக்கவாட்டு கிணறுகளை அமைத்து விடுவது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இதுக்கு சைட் ட்ராக்கிங்னு பேரு. அதாவது 1500 மீட்டருக்கு கீழே 3 கிலோமீட்டர், அதாவது 3000 மீட்டர் வரைக்கும் அப்படியே பக்கவாட்டில் குழாய்களை அமைப்பது, கிணறுகளை அமைப்பது. அந்த கிணறு எங்க போய் முடியுதுன்னு சொன்னா, ஷேல்னு சொல்லக்கூடிய வண்டல் பாறை, களிப்பாறை, அதுல அந்த அபாயகர நீரியல் விரிசல் முறை இல்லாமல் இன்னொரு முறையில் எடுக்கவே முடியாது. அந்த முறையை தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தடுத்தார்கள். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் அனுமதிக்கலன்னு சொல்லியிருக்கு. இன்றைய அரசும் அனுமதிக்கல. ஆனால் ரொம்ப வித்தியாசமான முறையில் சாமர்த்தியமாக அதே திட்டத்தை ONGC இங்க நடைமுறைப்படுத்துகிறது. இதுல அபாயம் என்னன்னு சொன்னா, இங்க பக்கவாட்டு கிணறு இருக்குதே, இந்த பக்கவாட்டு கிணறானது உங்க வீட்டுக்கு கீழே, தேவாலயங்களுக்கு கீழே, பள்ளிவாசலுக்கு கீழே, கோயில்களுக்கு கீழே, பள்ளிக்கூடங்களுக்கு கீழே, ஏரிகளுக்கு கீழே, குளங்களுக்கு கீழே, வளமான நிலத்துக்கு கீழெல்லாம் செலுத்தப்படும். செலுத்தி இந்த நீரியல் விரிசல் முறைப்படி நொறுக்கி உறிஞ்சி எடுக்கும் போது ஏரியில இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே இறங்கி வெளியேற்றப்படும். ஏரிகள் காய்ந்து போகும், குளங்கள் காய்ந்து போகும், வளமான நிலங்கள் பொட்டல் காடா மாறும். இந்த அபாயத்தை நாம தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போதும் நாம தமிழ்நாடு அரசு கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ONGC வரம்பு மீறி சட்ட மீறல்களை செய்து கொண்டிருக்கிறது. உடனடியாக இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். மக்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்பா இருங்க. முன்னமே அமைக்கப்பட்ட ஒரு கிணறுக்குள்ளார கேசிங்னு சொல்லுவோம், சிமெண்ட் இரும்பு குழா, அதுக்கப்புறம் சிமெண்ட் இரும்பு குழா, அதுக்குள்ளார புதிதாக குழாயை அமைக்க முடியாது. பக்கவாட்டு கிணறுகள் தான் அமைக்க முடியும். உங்க பகுதியில ONGC நிறுவனம் அந்த ட்ரில்லிங் ரிக்கோட நிறைய குழாய்களை எடுத்து கொண்டு வந்தால் அனுமதிக்காதீர்கள். அது மராமத்து அல்ல, அது பக்கவாட்ட கிணறுகள் அமைப்பதற்கானது. அதனால நீங்க தொடர்ந்து இந்த மண்ணில் வாழணும்னா, காவிரி படுகையில உங்க பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் தொடர்ந்து வாழணும்னு சொன்னா, இந்த பகுதி மரண பூமியாக மாறாமல் இருக்கணும்னு சொன்னாக்கா கொஞ்சம் விழிப்பாக இருங்கள். இந்த வேலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஆழ்ந்த கவலையோடு வேண்டுகிறேன்.